ஹாய் ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சித்திரை அமாவாசை அன்னைக்கு, அதாவது போன சண்டே அன்னைக்கு அம்மா வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போயிருந்தேங்க. ரொம்ப நாள் ஆச்சு கோவிலுக்கு போய். சித்திரை அமாவாசை அன்னைக்கு அம்மாவோட வகையறால வந்து சாமி கும்பிடுவாங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு வகையறா வந்து கும்பிடுவாங்க. ஆவணி மாதம் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து வந்து அம்மனுக்கு வந்து 2 நாள் வந்து கரகம் எடுத்து பெரிய திருவிழாவாக கொண்டாடுவாங்க. நம்ம கோயில் இங்கே எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், பவானியில் இருக்குங்க. ஈரோடுக்கும் அந்தியூருக்கும் நடுவில் பவானி இருக்குது. அங்கே வந்து இருக்குது எங்கள் கோவில், அம்மா வீட்டு கோவில். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க போகிறதுக்கு. போய் நல்லா சாமி கும்பிட்டு வந்தோம். போகும்போது பஸ்ஸில் கூட்டமே இல்லை, அதனால் ஃப்ரீயாக இருந்தது. பவானியில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு டவுன் பஸ் பிடிச்சி கோயிலை வந்து ரீச் ஆகிற மாதிரி இருந்தது. டவுன் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்துட்டு கோயில் ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக ஒரு 12:45க்கு போயிட்டோம். போயிட்டு வந்துட்டு நாங்கள் போனதுக்கப்புறம் தான் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க தான் அம்மன், நல்ல புள்ளி அம்மன் சாமியோட பேர். ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி பச்சை பட்டு உடுத்தி அழகாக அபிஷேகம் எல்லாம் பண்ணி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் சைடில் வந்து கன்னிமார் வச்சுருந்தாங்க. 7 கன்னிமார் வச்சுருப்பாங்க. அப்புறம் முன்னாடி வந்துட்டு அம்மனுக்கு ரைட் சைடு வந்து பிள்ளையார், லெஃப்ட் சைடு வந்து முருகர் வச்சுருக்காங்க. அம்மாவுக்கு வந்து பசங்க 2 பேர் காவல் மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆவணி மாதம் வந்துட்டு அங்கே பவானி ஆற்றுல இருந்து பக்கத்துலேயே ஆறு இருக்குது. அங்கேருந்து அம்மனை வந்து கரகமெல்லாம் ஜோடிச்சு அங்கேருந்து தீர்த்தக்குடம் எடுத்துகிட்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி 2 நாள் வந்து பூஜை பண்ணுவாங்க. எல்லோரும் வந்து சேலை வேட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு மாங்கல்யமெல்லாம் வச்சு அம்மனுக்கு 2 நாள் பூஜை பண்ணிவிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு வருவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். என் பையன் காதில் பூவெல்லாம் வச்சுட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே முன்னாடி வந்து பீடமில் வந்து சிங்கம் வச்சுருக்காங்க. அம்மன் வந்து சிம்மவாகினி தானே, சிங்கம் வச்சுருந்தாங்க. அம்மனை வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப பிளெஸ்டாக இருந்தது. கேர்ள்ஸ், நீங்கள்லாம் வந்து அம்மா வீட்டு குலதெய்வம் கும்பிடும்போது போவீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டோம். வடை பாயாசத்தோட சாப்பாடு எல்லாருமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு கோவிலெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் வந்துட்டு இதுதான் கோவிலோட உள்ள வந்து மண்டபம். இது வந்து வெளியில் வந்து அவுட்டர் லேயரு. பூச்செடியெல்லாம் வச்சுருக்கோம், தென்னை மரம்லாம் வச்சுருக்காங்க. அம்மனுக்கு வந்து அதுலேருந்து பூவில் வந்து பூவெல்லாம் பிடுங்கி அம்மனுக்கு வந்து பூஜைக்கு வச்சுக்குவாங்க. இதுதாங்க எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் கோயில். நீங்கள் உங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் கோயில் வந்து சாமி கும்பிடும்போது போவீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபீலிங்ஸ் அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். ரிட்டன் வரும்போது பஸ் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.